சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் 9வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். தேனி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்த காரணத்தினால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்திருந்தனர். தொடர்ந்து இன்று 9வது சுருளி அருவியில் தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குறிப்பாக அந்த சுருளி அருவியில் உள்ள தடுப்பு வேலிகள் மற்றும் தடுப்பு சுவர்களை உடைத்துவிட்டு தண்ணீர் ஆக்ரோஷமாக சென்றது காரணத்தினால் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் இன்றோட 9வது நாளாக குளிப்பதற்கு சுருளி அருவிக்கு வருவதற்கு தடை விதித்துள்ளனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியிலான தூவான், ஈத்தக்கால், மணலார், அப்பர் மணலார், மகாராஜாமெட்டு, மேகமலை, சுருளிமலை ஆகிய பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் சுருளி அருவிக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது ஆக்ரோஷமாக வருகிறது. குறிப்பாக தற்பொழுது வரக்கூடிய நீரானது மரம், கட்டை, சல்லி ஆகிய ஆபத்தான பொருட்களுடன் வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் இன்று 9வது நாளாக குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வருவதற்கு தடை விதித்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில்.